இது நம்முடைய KRM அவர்களுடைய விசிட்டிங் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா, இன்னைக்கு நம்முடைய KRM பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கடையில பேருந்து கூட தன்னுடைய சொந்த செலவில் செய்திருக்கின்றார் அவருடைய அறிமுகத்திற்காக. அதே போல ஆரம்ப கடையில் உள்ள ஊர் குளத்தை தன்னுடைய சொந்த செலவில் அதை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறார். இது நம்முடைய KRM அவர்களுடைய விசிட்டிங் கார்டு என்று சொல்லலாம். மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு KRM அவர்களுடைய விசிட்டிங் கார்டு என்று சொல்லலாம். தன்னுடைய சொந்த செலவுல ஒரு பேருந்து நிலைய கூட சொந்த செலவுல ஊர் குளத்தை தூர்வாரி மக்களுக்கு சத்தம் இல்லாமல் எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். ஆனா இவரை எதிர்த்து நிற்கக்கூடிய இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய அடையாளம் என்ன? இடி வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக எனக்கு புரியல. எப்படி நீங்க இடி வழக்குல கைதாகாம தப்பிச்சு 5 வருஷத்தை ஓட்டிட்டார். அருமை சொந்தங்களே, இது அவருடைய விசிட்டிங் கார்டு. ஒரு பக்கம் மக்களுக்காக பணி செய்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முகத்தை உண்மையான மாற்ற வேண்டும் நினைக்கக்கூடிய திரு KRM அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நம்முடைய திருச்செந்தூர் தெரியும் முருகபெருமான் 2வது படை வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திருச்செந்தூரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சொந்த குடும்ப சொத்தாக மாற்றி இருக்கின்றார். சபரீஸ்வரர் வந்தாங்கன்னா அவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு கோயிலை வச்சிருக்கிறாங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில். அதனாலதான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி இருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள்ல உள்ளூர் மக்கள், அந்தந்த ஊருடைய மக்கள் பிரத்யேகமாக நீங்க ஆண்டவனை பார்ப்பதற்காக ஒரு கோவிலும் கூட 2 மணி நேரத்தை உள்ளூர் மக்களுக்காக சிறப்பாக ஒதுக்கி வைப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம். இது பெரிய கோவில். உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க கடவுளை பார்க்க முடியல. உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து உங்களுடைய குறைகளையோ மனக்குமுறைகளையோ நிறைகளையோ ஆண்டவன் வேட்டிக்க முடியல. அதற்காக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மே 4க்கு பிறகு பொறுப்பேற்ற பிறகு ஒரு கோவிலும் கூட உள்ளூர் மக்கள் சாமி வழிபாடு செய்வதற்காக 2 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். அது நிச்சயமாக நீண்ட உடலாளமாக இருக்கக்கூடிய கோரிக்கையை நாம் நிச்சயமாக செய்வோம் என்ற நம்பிக்கையை கூட உங்களுக்கு அனுப்புறோம். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு இதே சட்டமன்ற தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்கே வாக்கு சேகரிக்க சென்றாலும் கூட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சமீபத்தில் பத்திரிகை செய்தியாக படித்த நம்முடைய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில மெய்ஞானம் பகுதியில மெய்ஞானபுரம் பகுதியில அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது அவருக்கு எதிராக உள்ளூர் மக்களை திறந்து ஊருக்குள்ள வராதுன்னு சொல்லும் அளவுக்கு அவருடைய செயல்பாடு. ஒரு பணத்தை வைத்து எத்தனை நபர்களை எத்தனை காலத்திற்கு ஏமாற்றலாம். இன்னைக்கு நம்முடைய சொந்தங்கள்லாம் எதிர்பார்ப்பது கனிவோடு பாசத்தோடு பரிவோடு பேசக்கூடிய ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கணும். உள்ளூர் பிரச்சனை சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்கணும். மக்கள் பிரச்சனை எல்லாம் சரி செய்வதற்கு ஒரு அரசியல்வாதி உள்ளூரில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது இன்னைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை நிறைவேற்றுவார் அருமை சொந்தங்களே, சமீபத்தில் இன்னொரு ஆடியோவத்தோட கேட்டேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய கூட இருக்கக்கூடிய ஒருவர் குமரி சங்கர் அவர் சொன்னார், அண்ணே எங்க பண்ணையார் சாதாரண ஆள் இல்ல, 4999 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அது எப்படி சம்பாதிச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியல. மக்களுடைய வரி பணம், மக்கள் கஷ்டப்பட்ட வேலை சென்று சம்பாதிக்கக்கூடிய பணம் யாரும் எந்தையும் கேட்காம இத்தனை காலமாக கொள்ளையடித்து வைத்திருக்கின்றார்கள். அதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. ஏற்கனவே சொன்னது போல பல வழக்குகள் இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கூட தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு பக்கம் நாம் இரும்பு கோட்டையாக உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து தூக்கி எறியணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இதுபோல் நடந்தது கிடையாது. தமிழகத்தினுடைய வரலாற்றில் 5 ஆண்டு காலத்தில்
2080 கற்பழிப்பு வழக்குகள் எந்த 5 ஆண்டிலும் கூட பதிவு செய்யப்படவில்லை. 2080 கற்பழிப்பு வழக்குகள், 8008 படுகொலைகள், 39,900 போக்சோ வழக்கு, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமை 39,900 வழக்குகள். அருமை சொந்தங்களே, ஒரு நாளும் கூட பேப்பரை திறந்தீங்கன்னா ஒரு நாளும் கூட நேற்றை விட இன்று கொடூரமாக சட்டம் ஒழுங்கல ஒரு நாள் கூட பொழுது விடியும் பொழுது நிம்மதியாக விடிவதை நாம் பார்க்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல ஒரு நாளும் கூட அதற்கு முந்தைய நாளை விட மிக மோசமாகத்தான் சட்டம் ஒழுங்குல இருக்கு. தமிழகத்திற்கு 8 மாத காலமாக ஒரு டிஜிபி போட முடியல. 8 மாத காலமாக ஒரு பொறுப்பு டிஜிபி லீவ்ல போன போது அவருக்கு பொறுப்பு டிஜிபி போட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், இதெல்லாம் என்ன நம்ம காட்டுதுங்க? ஆட்சி அதிகாரத்தினுடைய கையாளாத தரத்தை, முதலமைச்சருக்கு ஆட்சி செய்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதைத்தான் காட்டுது. ஆனால் இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல என்பதற்காக கீழே அப்பாவி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இன்னைக்கு மட்டும் பாருங்க, இன்னைக்கு மட்டுமே திருவள்ளூர் மாவட்டத்தில் மிஞ்சூர்ல ஒரு சகோதரி பள்ளிக்கூடத்துக்கு போற பாப்பா வீட்டு மொட்டை மாடியில் காலை படித்துக் கொண்டிருக்கின்றார். 3 பேர் கஞ்சா போதையில் செல்லக்கூடிய ஆசாமி ஒரு புளோர் ஏறி அந்த பாப்பாட்ட போய் அத்துமீறி தவறாக நடக்க முயல்கின்றார்கள். அதை அந்த பாப்பா எதிர்த்த பொழுது பட்டாக்கத்தியை வைத்து அந்த பாப்பாவை கர்ண கொடூரமாக வெட்டி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. தினமும் ஒரு செய்தி, தினமும் நீங்க செய்தித்தாளை ஓபன் பண்ணா தினமும் ஒரு செய்தி. இன்னைக்கு சாயந்தர செய்தி, திருச்சியில மணச்சநல்லூருடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு தெரியும் கிட்னி திரட்டு புகழ் கதிரவன் அங்க இருக்கிறார், மறுபடியும் தேர்தலில் போட்டியிடுறார். அந்த பகுதியில் இன்னைக்கு ஒரு சகோதரி, அந்த பகுதியில் சிந்துஜா என்கின்ற சகோதரி, அவர் இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அடித்தே கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கு அடிச்சு கொண்டாங்க? ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மறுபடியும் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவருடைய அடியாட்கள் அடிச்சே கொள்றாங்க. எதுக்கு? அந்த அம்மா போய் கேட்கிறாங்க, அண்ணே எல்லா இடத்துலயும் திமுக 8000 ரூபாய் ஏதோ டோக்கன் கொடுக்குறீங்க, அது என்னன்னு கேட்பதற்காக வாய் தகராறுல அந்த சகோதரி சிந்துதாவை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திமுக யார் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்ல. இந்த பொய் டோக்கனை தூக்கிட்டு வந்தா பிஞ்சு செருப்பு அடிச்சு திருப்பி நீங்க அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் வங்கி கணக்கில் தாய்மார்களுக்கு மோடி ஐயாவில் ஆரம்பித்து நேரடியாக கொடுக்கிறோம். ஒரு டோக்கனை தூக்கிட்டு வந்து நீங்க ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டோன்னே பாதி டோக்கன், நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே மிச்ச பாதி டோக்கனுக்கு பணம். இது போன்ற பொய்யெல்லாம் சொல்லி ஒரு சட்டமன்றத்திலும் கூட நம்முடைய தாய்மார்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மணச்சநல்லூர்ல அப்பாவியாக நம்முடைய சகோதரி செஞ்சது அவருடைய உயிர் கூட போயிருச்சு. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு நான் மிக பெருமையாக சொல்லுவோம், உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில குலசேகர பட்டணத்துல மத்திய அரசு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளத்தை உங்களுடைய தொகுதிக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 50 ஆண்டு காலம் தாமதமாக இதை கொண்டு வந்திருக்கின்றோம். தவிர நம்ம மேல் இல்ல. இதற்கு முன்பு தமிழகத்துல ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்பவே இந்த திட்டம் குலசேகர பட்டணத்துக்கு வந்திருக்கணும். அன்னைக்கு ஐஎஸ்ஓ அவருடைய விஞ்ஞானிகள் விக்ரம் சாராபாய் அவங்க எல்லாம் பார்க்க வந்தாங்க 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு. அன்னைக்கு அண்ணாதுரை ஐயா அவர்கள் அந்த நிகழ்வுல இல்ல முதலமைச்சராக. அன்னைக்கு பார்த்து அண்ணாதுரை ஐயா அவர்கள் மத்தியழகன் அமைச்சர் அனுப்பி வச்சார். விக்ரம் சாராபாய் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, தள்ளாடி வந்தார், 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பேசுறோம்னு அவங்களுக்கு புரியல, அவங்க என்ன பேசுறோம்னு எங்களுக்கு புரியல. தட்டு தடுமாறி எதையோ வளர்னார். அன்னைக்கே முடிவு செய்தேன், தமிழகத்தில் நாம் ராக்கெட் ஏவுதளத்தை நிறுவக்கூடாது என்று முடிவு செய்து என்னுடைய மொத்த குழுவை எடுத்துட்டு போய் ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டால் அதை நிறுவிவிட்டேன் என்று சொன்னார். ஐயா, இது நம்பி நாராயணன் விஞ்ஞானி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கையாளாகாத அமைச்சர் மதியழகன் அவர்கள் எழுந்த பொழுது அன்னைக்கே உங்களுடைய திருச்செந்தூர் தொகுதி குலசேகர பட்டணத்திற்கு வந்திருக்க வேண்டிய நம்முடைய ராக்கெட் ஏவுதல் அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாக்கு போச்சு. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 50 ஆண்டு காலம் கழித்து அந்த ராக்கெட் ஏவுதளத்தை நம்முடைய குலசேகர பட்டணத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டை கொண்டு வந்திருக்கின்ற மறுமை சொந்தங்கள். அதை சுற்றி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக போகிறது, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உருவாக போகிறது. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம், திராவிட மாடல் ஆட்சி அன்னைக்கு மத்திய ஆட்சி ஒரு பக்கம். அருமை சொந்தங்களே, அன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்த திட்டத்தை திறப்பதற்காக இங்கே வந்த பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேப்பர் ஆடு கொடுத்தார். அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு சைனா மேப்பு, பாகிஸ்தான் மேப்பு, இந்தியா மேப்பு மூணுக்குமே வித்தியாசம் தெரியாது. அந்த பேப்பர் ஆடு கொடுக்கும் பொழுது அந்த ராக்கெட் படத்தை போட்டு, சைனாவுடைய ராக்கெட் படத்தை போட்டு ஆடு கொடுத்தவர் தான் நம்முடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர். இந்தியா மேப்புக்கும் சைனா மேப்புக்குமே வித்தியாசம் தெரியாத ஒருவர்
திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது நம் எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக வரும் பொழுது திருச்செந்தூரில் மாற்றம் நிச்சயம் வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இத்தனை காலமாக திருச்செந்தூரில் நாம் எல்லோரும் கூட ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இத்தனை ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடாவடி அரசியல் அந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்தி பண அரசியலை கொண்டு வந்து யாரை வேண்டுமானாலும் விலை பேசி விலைக்கு வாங்கிவிடலாம் என்கின்ற அரசியலை திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பகுதியில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் சரியான ஒரு நபர். அவரை எதிர்த்து களத்தில் சரியாக போட்டி போட்டு உங்களுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு சரியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் KM ராதாகிருஷ்ணன் அடிக்கடி அண்ணன் KM மிரட்டல் உருட்டல் எதுவுமே நடக்காது. உங்களுக்காக அருமை சொந்தங்களே, நம்முடைய மீனவ சொந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் வரலாற்றில் இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக முதலாக ஒரு அமைச்சரவையை உருவாக்கினது 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுபோல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு ஒரு தனி அமைச்சரவை நம்முடைய இந்திய அரசியலில் யாருமே தங்களுடைய கேபினெட்ல கொடுக்கல. அதன் பிறகு மத்திய சம்பத்த யோஜனா என்கிற அற்புதமான ஒரு திட்டத்தை நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு கொண்டு வந்து தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் மீனவ சொந்தங்களுக்கு 1241 கோடி ரூபாய் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மீனவ சொந்தங்கள் படகு வாங்கினாங்கன்னா 50% 80% வரை மானியத்தோடு எல்லா விதமான படகுக்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியோடு நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, திமுக வெறும் பேச்சுதான். சமீபத்தில் ஈரான்ல தமிழகத்தை சார்ந்த 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாட்டிக்கொண்டார். மொத்தமாக தமிழகம், குஜராத், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலத்தையும் சேர்த்து 530 மீனவர்கள் மாட்டிக்கொண்டுள்ளது. போன வாரம் பத்திரமாக தமிழகத்தை சார்ந்த 440 மீனவர்களையும் ஈரானிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து தாய்மன்னர்களால் அதையும் கூட பெருமையாக சொல்லுவோம். இன்னைக்கு நாகர்கோவில்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் கேட்பதற்காக வந்த பொழுது ஈரானிலிருந்து நாம் மீட்டுக் கொண்டு வந்த மீனவ சொந்தங்கள் கண்ணீரோடு நின்று பாரத பிரதமருக்கு நன்றி சொல்ல காட்சியும் கூட நான் இங்கே பார்த்து விட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். மீனவ சொந்தங்களுக்கு எப்பொழுதும் கூட ஒரு உற்ற தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இருப்பார்கள். அண்ணன் KM ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அதிகமாக இருக்கிற சொன்னதையும் கூட என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் கருதுகின்றேன். அவை சொந்தங்களே, தூத்துக்குடிக்கு மட்டுமே நம்முடைய துறைமுகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெளிப்புறத்தினுடைய துறைமுக திட்டங்களுக்கு 7000 கோடியும் உள்கட்டமைப்புக்கு 1500 கோடியும் 8000 கோடி ரூபாய் 8500 கோடி ரூபாய் நம்முடைய துறைமுகத்துக்கு கொடுத்து இன்னைக்கு தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக நம்முடைய தூத்துக்குடி VOC துறைமுகத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக் கொண்டிருக்கிறார். குலசேகரப்பட்டினுடைய விண்வெளி நிலையத்திற்கு மொத்தமாக மத்திய அரசு 986 கோடி ரூபாய் கொடுக்கும். தூத்துக்குடி விமான நிலையத்துடைய விரிவாக்கத்திற்கு 450 கோடி, 100 படுக்கைகள் இருக்கக்கூடிய ESI மருத்துவமனை 138 கோடி, அமிர்த் பாரத் திட்டத்திற்கு தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தை 133 கோடி ரூபாய் செலவுல அதையும் கூட சீர்படுத்தி மேம்படுத்தி உங்களுக்கு வழங்குகின்றோம். வாஞ்சி மணியாச்சி தூத்துக்குடி இடையே இரட்டை ரயில் பாதை 1100 கோடி ரூபாய் செலவு நடந்து கொண்டிருக்கிறது. NH 36 சேத்திய தோப்பு சோழபுரம் இடையே 4 வழி சாலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மட்டுமே 490 கோடி, அமிர்த் திட்டத்திற்கு 214 கோடி, குழாய் மூலமா குடிநீர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 3,21,000 இணைப்புகள் குழாய் மூலமாக குடிநீர் ஜல் ஜீவன் திட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல மோடி வீடு கிராமப்புறத்தில் 2122 வீடு, நகர்ப்புறத்தில் 8371 வீடு. MSME சிறு குறு செய்பவர்களுக்கு மத்திய அரசு MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே 4706 கோடி, முத்ரா திட்டத்தில் 6077 கோடி, பிரதம மந்திரியினுடைய கிசான் சம்மான் நிதி 48,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 4,53,000 ஹெக்டருக்கு
பயிர் காப்பீட்டு திட்டம் தூத்துக்குடியில மட்டும் இருக்கு. ஐயா நான் படிச்சுக்கிட்டே போவேன். மத்திய அரசு தூத்துக்குடிக்கு மட்டும் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு பெரிய பட்டியலாக என்னால் வாசிக்க முடியும். இன்றைக்கு மேலே மோடி ஐயா அவர்களும் கீழே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பொழுது இது இன்னும் இரட்டிப்பாகும் என்கின்ற செய்தியை பெரிய அளவு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 46,000 கோடி. இந்திய அளவில் ஒரு மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு தான் நம்ம கொடுத்திருக்கிறோம் 46,000 கோடி. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்ற வரவை சொன்னது. ஸ்டாலின் ஐயாவை போல தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று பொய் சொல்லி நாங்கள் தெரியவில்லை. சொல்லாம உங்களுக்கு 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற பீகார் மாநிலத்தில் இன்னும் 2 கோடி பேர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு 32,000 கோடி தான் கொடுத்திருக்கு. அருமை சொந்தங்களை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். தமிழ் சொந்தங்களோடு இருப்பார்கள், மீனவ சொந்தங்களோடு இருப்பார்கள், விவசாய பெருமக்களோடு இருப்பார்கள், ஆன்மீக இடங்களோடு இருப்பார்கள். உங்களுக்காக எப்பொழுதும் பிரதமர் இருப்பார்கள். இன்று பிரதமருடைய தூதுவராக இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக ஒருவர் நிற்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக முடிவு செய்து அவர்தான் வேட்பாளர் அறிவிப்பார். நம்முடைய அண்ணன் KRM அவர்களை பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது நானும் கூட இருக்கிற அருமை சொந்தங்களே, ஒரு நல்ல வேட்பாளரை, ஆளுமையான வேட்பாளரை, உங்களுக்கு பணி செய்யக்கூடிய வேட்பாளரை, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய வேட்பாளரை, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கின்றோம். அவருக்கு நீங்கள் வெற்றி 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 மாலையை சூடி வாக்களித்து முருகப்பெருமானுடைய சாட்சியாக இருக்கிறது அனுப்பி வைக்கிறேன். அருமை சொந்தங்களை இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில திரும்பவும் உங்கள் கையில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எப்படி சிக்கல்ல வேலை எடுத்து சூரபத்மனை வதம் செய்து 2வது ஆறுபடை வீட்டில் முருகப்பெருமான் குடியிருக்கின்றாரோ அதே போல சூரபத்மனை இந்த தொகுதியில் நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். யார் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கின்றார்கள் எல்லோரும் சூரபத்மன் தான். அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய குரலாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் இருப்பார் என்று சொல்லி ஐயா 10 மணி இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, 10 மணிக்குள்ள முடிக்கணும். நீங்கள் பொறுமையாக இருக்கிறேன். 2 வாரத்திற்கு முன்பு தமிழகத்தினுடைய DGP தேர்தல் ஆணையம் மாற்றினார். 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரை மாற்றினார். நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி முதலமைச்சரை மாற்றிருந்தோம்னா தமிழகத்துடைய வளர்ச்சியை உறுதி செய்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். அதற்கு உங்களுடைய தூதுவனாக, உங்களுடைய குரலாக அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை தாமரை சின்னத்தில் நீங்கள் வெற்றிவாய் பழக வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பருடைய அன்பார்ந்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்.